இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. சாயந்தரம் மழை பாருங்க. சலன்னு மழை வர்ற அடையாளமே இல்லை. எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தங்க. மழை பெய்யல, எல்லாமே நோண்டுறது, தென்னை மரம் காயுது, கரும்பு காயுது. பாதி பேர் கரும்பை பாதியிலே வெட்டி விட்டுட்டாங்க. அரை ஏக்கரை 1/4 ஏக்கரை காஞ்சவங்களாம் இருக்குதுங்க. இப்போ பாருங்க, மழை வேயும்படி அப்படியே கட்டாந்தரையாக வில்லு இருக்கிற வில்லு கூட காஞ்சி வச்சுங்க. அப்படியே கட்டாந்தரையாக இருந்தது. எப்படிங்க மாடு கண்ணெல்லாம் மனசந்தான் ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிறா, கடகண்ணியில் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. பாருங்க இப்படி இருக்குது. மாடெல்லாம் எப்படிங்க பில்லு மேயி? ஐயோ, மாடு வச்சுருக்குறவங்கள வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார் இல்லைங்க. அப்படியே கண்ணீராக வருங்க. அந்த விவசாயம் பண்ணுறவங்க அந்த பயிர் வாடிடுச்சுன்னா சாப்பாடே உள்ள இறங்காதுங்க. மனசே சரியே இருக்காது. தண்ணி நின்று பாருங்கள், தலை அந்த செடி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூஞ்சியும் பார்த்திங்கன்னா அந்த முகம் மலர்ச்சி அப்படி தலைன்னு இருக்குங்க. எங்களுக்கு இப்போ மழை பெய்யும்போது நிம்மதியாக இருக்குதுங்க. மாடு கண்ணுக்கும் இல்லாத தண்ணி இல்லாத பில்லே இல்லைங்க. பில்லே இல்லாத மாடு என்ன பண்ணும்? இன்னைக்கு 4:30 மணி பிடிச்சது 5:15 வரையும் மழைங்க. இது சலன்னு ஊற்றிச்சான மழை வர்ற அடையாளமே அறிகுறியே இல்லை. மேகம் இருந்ததுங்க. மேகம் எல்லா டைமும் இருக்கும், ஆனாலும் மழை பெய்யாது. ஆனால் இந்த ட்ரிப்பு மேகம் இருக்கிற மாதிரி தெரியல, களைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் மழை வந்துடுச்சு. அப்படியே சலன்னு 4:30க்கு வந்தது 5:15 வரையில். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிக்கிட்டே இருந்தது. 5:30லேருந்து 6 மணி வரையில் லைட்டாக இருந்ததுங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே 6:30 வரையில் மறுபடியும் சலன்னு ஊற்றிடுச்சு. 1.5 மணிக்கு மேலே தான் கன்ஃபார்மாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் பூமி நனைஞ்சு மண் ஈரமான மாதிரி விவசாயிகளோட மனசு, அது எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களோட மனசு, அது எங்கள் மனசு ரொம்ப ஈரமாயிடுச்சுங்க. அந்த ஈரத்தோடன்னா ஆடி வடை சுட்டாச்சுங்க. ஆடி நோம்பிக்குரிய பருப்பு வடை.